Everyone, welcome to Science with Max Learning Fun. நாம biotechnology applications and its processes பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் பிடி காட்டன் பற்றி பார்த்தோம். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டான டொபாக்கோ பற்றி பார்த்தோம். பிடி காட்டன் வந்து ப்ரோடாக்சின் கீவேர்டு ப்ரோடாக்சின் டொபாக்கோ பிளான்ட்டுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கான வீடியோ கமெண்ட் செக்ஷனில் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இப்போது பயோடெக்னாலஜி இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ப்ராசஸ் மேட் கிரேட் இம்பேக்ட். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேரில் நிறைய இம்பேக்ட் அது க்ரியேட் பண்ணியிருக்கு. மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சேஃப் அண்ட் தெராபியூட்டிக் ட்ரக்ஸ். நம்மளுக்கு தேவையான ட்ரக்ஸை வந்து ஹெல்த் கேருக்கு நாம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அன்வான்ட் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து இது கொடுக்காது ஹியூமன்ஸ்க்கு. அதாச்சும் நான் ஹியூமன் சோர்சஸ். இன்சுலின் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இன்சுலின் வந்து பிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்லாட்டர்டு கேட்டில்லேருந்தும் பிக்கிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது யூஸ் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அதர் ரியாக்ஷன்ஸ் வந்தது. இப்போது நாம் ப்ரெசண்ட்டாக ஒரு ஆர்கானிசம்லேருந்து எடுக்கிறோம். அதை பற்றி தான் அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அது இந்த மாதிரியான இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் அது கொடுக்கலை. அட் ப்ரெசண்ட் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து 30 ரீகாம்பினன்ட் தெராபட்டிக்ஸ் இருக்குது இப்போதைக்கு அந்த யூனியன் அப்ரூவ் பண்ணதில். இந்தியாவில் ஜிஇஏசி அவங்களால் அப்ரூவ் பண்ணப்பட்டது 12. அதுவும் மார்க்கெட்டிங்கில் 12 தான் இந்தியாவில் செயல்பட்டுருக்கு. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் என்ன? இன்சுலின் வந்து என்னது? ஹார்மோன். 11th கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் லெசனில் படிச்சிருக்கோம். பான்க்ரியாஸ் செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் வந்து இன்சுலின் என்ன பண்ணோம்? கிளைக்கோஜனை சிம்பிள் சுகருக்கு மாற்றி பிளட் செல்ஸ்க்கு இது பாடி செல்ஸ்க்கு அனுப்போம். இதுதான். அது வேலை செய்யலைன்னா அதோட டிஸார்டர் தான் என்னது? டயபெட்டிஸ். இன்சுலின் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கு. ஆன்செட் அடல்ட் டயபெட்டிஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆன்செட் அடல்ட் டயபெட்டிஸ். இன்சுலின் டு பி அட்மினிஸ்டர்ட் இன் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ். ஸோ இன்சுலின் வந்து அந்த பேஷண்ட் எப்போ எடுத்துக்கணுமா? ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸில் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போது யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் படித்தோம், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி கிரேட் இம்பேக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேஃப் ட்ரக்ஸ் நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். முன்னாடி பிக்லேருந்து எடுத்தோம். அது வந்து ஹியூமன்ஸ்க்கு அது ஏற்றதாக இருக்குமா? இருக்காது. அது ப்ளஸ்ஸு ரெகுலர் இன்டர்வலில் போடணுன்னா யோசிச்சுக்கோங்க, 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளையும் அவங்க போடணும். அப்போது யோசிச்சுக்கோங்க எவ்வளோ இன்சுலின் வந்து நம்ம வேர்ல்டுக்கு தேவைன்ட்டு. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க? ஸோ இப்படி யோசிச்சு என்ன கேள்வி வந்துன்னா, ஏன் இந்த இன்சுலினை நம்ம வேறு ஒரு அனிமல் கிட்டேருந்து எடுக்கக்கூடாது? வாட் இஃப் வி ஐசோலேட் அண்ட் யூஸ் இன்சுலின் ஃப்ரம் அதர் அனிமல்? இது எஃபெக்டிவாக இருக்காது. இட் ஓன்ட் பி தட் எஃபெக்டிவ். ஏன்னா முன்னாடி அதே பாயிண்ட் தான், பிக்கு ஸ்லாட்டர்டு காட்டிலேருந்து எடுத்தாங்க. இட் கேவ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஆனால் இப்போது ஒரு பாக்டீரியம்லேருந்து வி ஆர் டேக்கிங். அந்த பாக்டீரியம் எவ்வளோ இடம் எடுத்துக்கும்? பிக்குனா நான் இப்போ வளர்க்கணும், இன்சுலின் எடுக்கணுன்னா பெரிய ப்ராசஸ், நிறைய இடம் வேணும். ஆனால் இது ஒரு பாக்டீரியானா அவ்வளோ இடம் வேணாம். பாக்டீரியானா என்ன? பெட்ரி டிஷ்ஷஸ் இல்லைன்னா நான் ஒரு டேங்க்கு அதில் வச்சு நான் வளர்க்கலாம். அதை வந்து டவுன் ப்ராசஸிங் பண்ணி நான் வந்து ப்யூரிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அதான் இது சிம்பிள் காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் கூட. பிக்ஸ் வளர்த்து எடுக்கிறதுக்கு பாக்டீரியாவை சின்ன இடத்துல வளர்த்து எடுக்கலாம். அதான் சிம்ப்ளி க்ரோ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாக்டீரியா. அதுதான் எப்படி. இன்சுலின் ஃபார் ஹியூமன் பாடி ஃப்ரம் அ பாக்டீரியம் செல். இதை சாதித்த கம்பெனியோட பேர் எலிலில்லி, LILLY. அவங்க இதை ஹியூமுலின்னா அவங்க வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. இன்சுலின் என்னதுன்னா இப்படி தான் இருக்கும் இன்சுலின். நான் புக்கில் இருக்கிற பேராவை ஒரு இமேஜில் இங்கே வரைஞ்சிட்டேன். ஏ பெப்டைடு, அதை ஒரு கலரில் காட்டுறேன். ஏ பெப்டைடு, பி பெப்டைடு, சி பெப்டைடு. ஸோ
இன்சுலின் வந்து பிஃபோர் அது வந்து அதை தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் வில் பி ஆஃப் தி ஃபார்ம் ப்ரோஇன்சுலின். ப்ரோஇன்சுலின் ஃபார்மில் இது இன்சுலின் வந்து பாடியில் இருக்கும். The proinsulin is made of 3 peptide chains: A peptide, C peptide, B peptide. A peptide contains 21 amino acid groups and B peptide contains 30 amino acid groups. These have sulfide bridges. Sulfide bridges வச்சு A peptide chain, C peptide chain, B peptide chain இருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா இந்த C peptide chain வந்து இந்த இன்சுலினை ஆக்ட் பண்ணுறது, அந்த சுகர் மாலிகுல் ஆக்ட் பண்ண விடாது. இதுதான் ப்ரோஇன்சுலின். அதனால தான் we tell immature இன்சுலின், ப்ரோஇன்சுலின். இதுதான் நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகுறது. நீட்ஸ் டு பி ப்ராசஸ்டு பிஃபோர் ஃபுல்லி மெஷர்டு. ஸோ மெச்சுரேஷன் பண்ண பிறகு என்ன ஆகும்னா C peptide chain வந்து தனியாக வெளில வந்துடும். A peptide chainக்கும் B peptide chainக்கு நடுவில் டைசல்ஃபைடு அதான் 2 பாண்ட் இருக்கா, 2 இன்டர் அந்த மாலிக்யூல்குள்ளேயே இல்லை. A பெப்டைடு ஒரு மாலிக்யூல், B தனித்தனியாக நடக்குது. இன்டர் டைசல்ஃபைடு லிங்கேஜ் வந்து இருக்குது. இந்த A peptide chain, B peptide chain டுகெதர் கான்ஸ்டியூட் தி மெச்சூர் இன்சுலின். இப்போ C peptide எங்கே போச்சு? C peptide chain வந்து தேவை இல்லை, அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போது இன்சுலின் வந்து என்னது ஃபுல்லி ப்ரோட்டீனீஷியஸ். ஏன்? அமினோ ஆசிட் மட்டும்தான் இருக்குது, 51 அமினோ ஆசிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேட் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரோட்டீனீஷியஸ். அதனால தான் புக்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஏன் இன்சுலின் வந்து ஓரலி வந்து சாப்பிட மாட்டோம்? ஏன்னா இட் கெட்ஸ் டைஜஸ்டட். ஸோ அங்கே டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த என்சைமுக்கு வேலை இருக்கா? இல்லை. ஸோ தட் இஸ் வை இன்சுலின் இஸ் நாட் ஓரலி அட்மினிஸ்டர்ட். இதே எழுதணும். C peptide is absent in insulin mature. ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்ச் என்னன்னா, இப்போ அது ஹியூமன் பாடியில் என்ன இன்சுலின் செக்ரேட் ஆகுறதுன்றது. ஆனால் RDNA டெக்னாலஜி வச்சு இன்சுலின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா C peptide chain வந்து எனக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணுறது எப்படி? அதுதான் வந்து இந்த கம்பெனி எலி லில்லி ஆன் தி இயர் 1983 சக்ஸஸாக அதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. என்ன பண்ணாங்கன்னா 2 DNA சீக்வன்ஸ் எடுத்து என்னத்துக்கு DNA synthetically created 2 DNA sequence for corresponding A peptide and B peptide chain பண்ணாங்க ஃபார் ஹியூமன் இன்சுலின். E. coliயில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த A peptide chain B peptide chain-ஐ இவங்களால் பிரிக்க முடிஞ்சது E. coliயிலேருந்து. அப்புறம் இவங்க இந்த டைசல்ஃபைடு பாண்டை க்ரியேட் பண்ணி தே ப்ரிப்பேர்டு ஃபஸ்ட்டு இன்சுலின். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் மெடிசன் ஃபீல்டு. ஸோ இன்சுலின் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது 5 மார்க்கில் எலி லில்லி என்ன பண்ணாங்கன்ட்டு. ஸோ ஜீன் தெரப்பி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். So yes, thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubts, comment down in the comment section. Thank you.